சபரிநாதன் சரியான டைமில் சரியான நேரத்தில் மாட்டினீங்களா நீங்கள்? கரெக்டாக பிடிச்சாரு பாருங்கள் பிரஜன் மேலே இன்றைக்கி 1008 விமர்சனங்கள் வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி கேட்டார் பாருங்கள், நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அப்படி ஒரு கேள்வி சபரிநாதனுக்கு. ஏன்னா சபரிநாதன் என்னமோ நினச்சிட்டு இருக்காப்புல, பார்வதி அடித்தாலும் பரவாயில்ல, உதைச்சாலும் பரவாயில்ல, கேட்குறதுக்கு நாதியே கிடையாது அப்படின்ற லெவலுக்கு யோசித்து இவங்க கேங்காக சேர்ந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. அதுக்கு யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற நினப்பு இவங்களுக்குள்ளார வந்து இருக்குது. நிஜமாகவே சொல்கிறேன், இவ்வளோ ஒஸ்டம் வந்து யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் சாண்ட்ரா பிடிச்சி போலன்னு பொழக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிரஜன் அவர்கள் போட்டு போலன்னு பொழக்கிறாப்புல. அவர் திடீர்னு ஸ்டேஜ் ஏறி ஐயோ சாமி என்னை விட்டுருங்கடா, மன்னிச்சிருங்கடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து விடவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறேன். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கும். அது நீங்கள் ப்ரோமோ 1ல் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொன்னால் தான் சபரிக்கும் நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கும் அதே மாதிரி சபரிக்கும் பிரஜன் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்றத சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஆள் பிக் பாஸ் இருக்கார் இல்லையா, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரே ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சிட்டாங்க. அதாவது இந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு இல்லை, அதில் வந்து உட்கார வச்சிட்டாங்க. எல்லாரும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி அது இதுன்னு வந்து செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு வந்து இருந்தாங்க. எங்கே டர்ன் ஆகுது மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க, என்னை வந்து ஏன் கிச்சன் டீமில் வேணான்னு சொல்கிறீங்க, வேணான்னு சொல்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது, அதுவும் டேரெக்டாக சொல்லாமல் வந்து எங்கெங்கிருந்தோ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இது வந்து திவாகர் வந்து சொல்லியிருப்பாப்பில்ல கனிக்கிட்ட, கனி வந்து சபரிக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஏன்னா இருந்தவங்களே கிச்சனில் வந்து இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த பிரச்சனை தொடர்ந்து அடுத்தடுத்தா எனக்கு இந்த டீம் கொடுங்க, அந்த டீம் கொடுங்க, நான் அதுக்கு போயிடுறேன், இதுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இன்டர்சேஞ்ச் வந்து நடந்துகிட்டே வந்து இருந்துகிட்ருக்கு. அதை பற்றின அப்பப்போ பிரச்சனைகள் வருது, அப்பப்போ அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ரிக்வஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஏப்பா எனக்கு வந்து பாத்ரூம் கிளீனிங் வந்து ஒத்து வராது, ஏன்னா வந்து கண்ணில் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா அது இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால் நான் கிச்சன் டீமுக்கு போகிறேன்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கிச்சன் டீமில் நடக்கிறத வந்து அவங்களால சகிச்சிக்க முடியல, அதுதான் உண்மை. ஏன்னா திவாகரும் அதை தான் சொல்லிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருக்காரு. ரீசன் என்னென்னா, ஏதோ அன்னை மாதா மாதிரி வந்து கனியக்கா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து சமைப்பாங்க, அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இருப்பாங்க, சென்ட்ரலைஸ்டாக இருந்து எல்லா அன்புகளையும் குட் புக்ஸ்லேயும் வந்து அவங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு பொறாமை வந்து இருக்குது. இப்போ என்னென்னா திவாகருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்வதிக்கு, கம்ருதீனுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் வந்து கிச்சனுக்கு போகிறோம், ஏன்னா எங்களை வந்து சுத்தமாக நாங்கள் சமைச்சதே கிடையாது. இத்தனை வாரத்தில் வந்து நாங்கள் ஒரு தடவை கூட வந்து கிச்சன் டீமில் இருந்ததே கிடையாது, அதனால் நான் கிச்சனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க. இல்லை அடிபட்டுருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதாவது கனியக்கா, எப்ஜே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா, இவங்கெல்லாம் வராங்க. ஓகேவா, அதாவது அடிபட்டுருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்ரூம் க்ளீனிங் என்ன, பாத்ரூமே நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள், அது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. பட் இங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா கண்ணெல்லாம் எரியும், ஏன்னா நெருப்பெல்லாம் வந்து எரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் பார்வதி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கிச்சன் ஒர்க் மட்டும் தான் இருக்கா, இட்ஸ் மீன்ஸ் சமைக்கிறது மட்டும் தான் இருக்கா, காய் கட் பண்ணுறது இருக்குது, வாஷ் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், எனக்கு அந்த வேலையை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து எல்லா வாரங்கள்லையும் அவங்களே தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே, நாங்களும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கோமே அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு கனியக்கா, எப்ஜே, ரம்யா இவங்கெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க. லிட்ரலாக வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க பார்வதி எதிர்த்து. முட்டிவே முடியாது, உனக்கு கண் அடிபட்டிருக்கு, என்ன பாத்ரூம் கிளீனிங்னா என்ன அவ்வளோ கேவலமாக, ஏன் நீ பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ண மாட்டியா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க அப்படியே டர்ன் பண்ணி விட்றாங்க. இவங்க சொல்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்குது. கண்ணில் லிக்விடோ ஏதோ ஒன்று பட்டுடுச்சு அப்படின்னா எனக்கு கண் எரியும். அவங்க சொல்கிறது வீம்புக்குன்னு தான் பேசுகிறாங்க, நான் அதையும் சொல்கிறேன், வீம்புக்குன்னு தான் பேசுகிறாங்க. நான் கிச்சன் டீமுக்கு போகிறேன் அப்படின்றதும் வீம்புக்காக சொல்கிறது தான். நான் வந்து உண்மையாகவே லிட்ரலாக போய் அங்கே ஒர்க் பண்ண தான் போகிறாங்க அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. அவர் வாக்குவாதமாகவே இருந்தாலையும் அவங்க சொல்கிறது நான் வந்து இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீனிங்லாம் பண்ணால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நல்லா பாருங்கள், அந்த கிச்சனில் வரவே கூடாது பார்வதி அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. ஏன் மற்றவங்களுக்கு கொடுங்க, ரம்யாவுக்கு கொடுங்க, வேற ஆளுக்கு கொடுங்க, கொடுக்கவே முடியாது, நாங்கள் தானே இருந்து சமைப்போம், நீ பாத்ரூம் கிளீனிங், அதாவது அதை எப்படி டர்ன் பண்ணுறாங்க பாருங்கள், பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது என்ன நீ அவ்வளோ கேவலமாக நினச்சினுக்கிறியா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே சார்ஜ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு ஆப்வியஸாக அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வரும். அவங்க கோவம் வந்து கத்தி நிற்கிறாங்க, அது என்ன எங்களுக்கு மட்டும் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கிடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து உள்ளர வராப்பில். ஓகே, விக்ரம் வந்து உள்ளர வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறவன். அதாவது என்ன சொல்லியிருக்கணும்,
நீங்கள் ரம்யா பிரச்சனை வரும்போது ரம்யா கிட்ட பேசியிருந்துருக்கணும், இல்லை கெமியோட பிரச்சனை வரும்போது கெமி கிட்ட வந்து பேசியிருந்துருக்கணும், இல்லை கனி வந்து எல்லாரும் அமைதியாக இருங்க சைலண்ட் அப்படின்னு சொல்லி கத்திருப்பாங்க, அப்பயாச்சும் நீங்கள் வந்து என்னக்கா அப்படின்னு சொல்லி போய் கனியை வந்து கேட்டிருக்கணும். அப்போயெல்லாம் கேட்காத விக்ரம் பார்வதி அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லும்போது ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது மட்டும் ஏன் வந்து வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. அப்போது விக்ரமுடைய ரியல் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ பார்வதி கிட்ட போய் வந்து இல்லை முடியவே முடியாது, நீங்கள் கிச்சன்லாம் வரக்கூடாது, நீங்கள் பாத்ரூமே க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஏன்பா விக்ரமே இத்தனை பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்கு, இவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அப்பெல்லாம் வாயை திறக்காத நீ எனக்கு ஒரு பிரச்சனை, நான் வந்து ஒரு பிரச்சனையை வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா அப்போ மட்டும் நீ நியாயம் பேசுகிறதுக்கு வந்துடுவியாப்பான்னு கேட்குறதுல நியாயம் இல்லையா? நான் சொல்கிறது பார்வதி கேட்குறது நியாயம் இல்லையா அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஓகேவா? உள்ள அவ்வளோ பிரச்சனை நடந்தது. ரம்யா பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு, அதுக்கப்புறம் கனி பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு, கெமி பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்பெல்லாம் உள்ளே வராத விக்ரம் பார்வதிக்கு மட்டும் ஏன் உள்ளர வந்து அந்த ஆட்டத்தை குலைச்சி விடணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் கமருதீன் வந்து நீங்கள் என்ன உங்களுடைய வளர்ப்பு பண்பு கிண்பெல்லாம் இப்படி தான் வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வளர்ப்பை பற்றி பேசுகிறாரு. விக்ரம் வந்து அதுக்கு மார்க்கிங் எல்லாம் பண்ணுறாப்புல, ஒரு மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு, ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாரு. இதில் கமருதீன் வந்து அந்த என்ன வளர்ப்பு அப்படின்ட்டு சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப தப்பு, அது எக்ஸ்ட்ரீம் தப்பு, அதுக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சே தீரணும். ஓகேவா? ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ப்ரிவிலேஜஸோட மைண்ட்லேயே வந்து இருந்துட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலையும் இப்போ சுபிக்ஷாவுடைய கம்யூனிட்டிலாம் கேவலமாக பேசுகிறது இவங்க தான். புரிதுங்களா? இவெல்லாம் பாரு அங்கேருந்து வந்ததை வந்து அதாவது நிரூபிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிற நாட்கள்லாம் இவங்க தான். அதுக்காக நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. பட் இந்த வாதத்தில் நம்ம வந்தோம் அப்படின்னா கமருதீன் பண்ணது லிட்ரலாக பெரிய தப்பு. ஓகேவா? லிட்ரலாக அந்த வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ பார்வதி வந்து பேசுகிறாங்க அப்படின்னா பார்வதி பேசட்டும்னு அமைதியாக வந்து இருந்திருக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏகப்பட்ட கருத்து வித்தியாசங்கள் வந்து இருக்குது, கருத்து முரண்கள் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சி தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறது தவறு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எக்ஸ்ட்ரீமாக வந்து போகுது. அப்போ தான் வந்து பாடி ஷேமிங், மார்க்கிங், வளர்ப்பு அந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்தில் விக்ரம் அவர்களும் கமருதீன் அவர்களும் 2 பேரும் மாறி நேருக்கு நேர் நிற்கிறாங்க, பேசிக்கிறாங்க, மாற்றி திட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல தான் சபரி வந்து உள்ளர வராப்பில். ஓகே, உள்ளர வந்து வேணா விடுங்க, அமைதியாக இருங்க, போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாப்புல. இப்போ சாண்ட்ரா பிடிச்சி வெளுன்னு வெளுக்கிறாங்க சபரிநாதன். ஏன்டா இவ்வளோ நேரம் அத்தனை பேர் சார்ஜ் பண்ணி ஒரு பொண்ணு அவ்வளோ தூரம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே, அவ்வளோ தூரம் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்போல்லாம் நீ வராத ஆள் இப்போ மட்டும் நீ எதுக்காக வர? அவளுக்காக ஒரு ஆள் வந்து சேர்த்து பேச வந்துட்டான் அப்படின்றது. அதாவது நல்லா பாருங்கள், நல்லா யோசிங்க. கனி, எப்ஜே, ரம்யா இவங்கெல்லாம் ஒரு சைடு நின்று பேசும்போது ஒரே ஒரு ஆள் பார்வதி மட்டும் டிஃபெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. விக்ரமுக்கு கோவம் வந்து போய் பார்வதி கிட்டே பேசுகிறாப்புல. பார்வதிக்காக கமருதீன் வரும்போது விக்ரமுக்கும் கமருதீனுக்கும் சண்டை வரும்போது சபரி வந்து அந்த ஆட்டத்தை கழித்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆட்டத்தை வந்து கழிச்சு விட்டாப்புல. இதுக்கு தான் சாண்ட்ரா வந்து கேட்குறாங்க, ஏண்டா அத்தனை பேர் ஒரு பொண்ணை சார்ஜ் பண்ணி அத்தனை கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் வந்து நீ வரவே கிடையாது, இன்றைக்கி அவளுக்காக ஒருத்தன் வந்து ஒரு கேள்வி கேட்குறான் அப்படின்றதுக்காக நீ வந்து எல்லாத்தையும் வந்து கழிச்சு விட்ற பார்த்தியா, ஏன் அதை நீ முன்னாடியே வர வேண்டியது தானே, செல்ஃபிஷாக தானே நீ வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா போட்டு புழக்கிறாங்க. பிரச்சனை தனியாக கூட்டு வச்சு இதெல்லாம் பெரிய தப்பு தம்பி, நீ ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்க, அத்தனை பேர் சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க, அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்காங்க, அப்போல்லாம் அமைதியாக இருந்து கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு இப்போ அந்த பொண்ணுக்காக ஒருத்தர் சப்போர்ட்டிக்காக வந்து பேசுகிறான் அப்படின்றதுக்காக நீ வந்து நிறுத்துற அப்படின்னா இது ரொம்ப தப்பு, ஒரு தலைப்பட்சமாக வந்திருக்கு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, அமைதியாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வெளுன்னு வெளுத்து விட்றாப்புல பிரஜன். அப்போது அந்த இடத்துல தான் நம்மளுடைய சபரியோடைய முழு நிறம் வந்து தெரியப்பட்டது. ஏன்னா அதை ஆரம்பிக்கும் போதே அதை நிறுத்தி இருந்திருக்கலாம், சரி விடுங்க ஒரு நாள் அவங்க செய்யட்டும் அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்கலாம். என்ன இவங்களுக்கு பாயிண்ட் ஆகிடுச்சுன்னா பார்வதி வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரெஸ்ட் அப்படின்றது இன்றைக்கி ஒரு நாள் எடுத்தால் போதும், நாளைக்கு இருந்து நீங்கள் ஆர்டினரி ஒர்க்கெல்லாம் பண்ணலாம், அதாவது ரொம்ப அக்ரெஷனான வேலையெல்லாம் செய்யக்கூடாது, மற்றபடிக்கு மற்ற வேலைகளை செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இதை ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணுறாங்க. இப்போது இவங்க கிச்சனை வந்து வேறு ஆள்கிட்ட கொடுக்குறதுல என்ன இவங்களுக்கு கஷ்டம், கனிக்கு என்ன கஷ்டம்? அப்போது அந்த கிச்சனில் ஏதோ சம்திங் வந்து இருக்குதுல்ல, அந்த சம்திங்கை தான் இவங்க நோண்டிக்கிட்டே வந்துருந்துட்டுருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் வராப்பில், அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பிரச்சனை பெருசாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சபரி வராப்பில். ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாப்பில். அதுக்கப்புறம் சபரிநாதன் எல்லோரும் முன்னாடி ஏறி நின்று, எப்பா வணக்கம்டா சாமி, என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி வரவே மாட்டேன், பிரச்சனைனா பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்கடா அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசியிருக்காப்புல. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், நடந்தது இதுதான்.
என்ன கருத்துக்கள் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.